सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 23/10/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு மகாரதி ஆவதற்கான புருஷார்த்தம். ஆன்மீக ட்ரில்ஸ் தெரியுமா? ட்ரில்லில் என்ன செய்ய வேண்டியுள்ளது? ட்ரில் அதாவது பயிற்சி என்றால் உடலை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு வளைக்க முடிவது, மற்றும் ஆன்மீக ட்ரில் என்றால் ஆத்மாவை எங்கு எப்படி மற்றும் எப்பொழுது விரும்பினாலும் அங்கு நிலைத்திருக்கச் செய்வது. அதாவது தன்னுடைய மனநிலையை எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி உருவாக்குவது. இதைத்தான் ஆன்மீக ட்ரில் என்று கூறுகிறோம். படையின் தளபதி மற்றும் ட்ரில் மாஸ்டர் எப்படி சைகை காண்பிக்கிறார்களோ அப்படியே செய்கிறார்கள். அதேபோல் சுயம் தானே மாஸ்டர் மற்றும் தளபதியாகி எங்கு தன்னை நிலைத்திருக்க செய்ய விரும்புகிறீர்களோ அங்கு நிலைக்க முடிய வேண்டும். அந்த மாதிரி தனக்குத்தானே ட்ரில் மாஸ்டராக ஆகியிருக்கிறீர்களா? மாஸ்டர் கையை கீழே போடுங்கள் என்று கூறுகிறார் மற்றும் மாணவர்கள் கையை மேலே தூக்குகிறார்கள் என்று அப்படி இல்லையே. தளபதி கூறுகிறார் வலது மற்றும் சேனைகள் இடது என்று செய்யவில்லையே. அப்படிப்பட்ட மாணவர்களையும் சேனையில் இருப்பவர்களையும் என்ன என்று கூறுவது? டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் அல்லவா? அதேபோல் இங்கேயும் அவர்களாகவே தன்னுடைய அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஒரு நொடியில் தன்னுடைய நிலையை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நிலைத்திருக்க செய்ய முடிய வேண்டும். அந்த மாதிரி பயிற்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். யுத்த மைதானத்தில் சேனை ஒருவேளை ஒரு நொடியில் கட்டளையை அமல்படுத்தவில்லை என்றால் அவரை என்னவென்று கூறுவது? இந்த ஆன்மீக யுத்தத்தில் கூட தன்னுடைய நிலையை நிலைத்திருக்க செய்வதில் நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்றால் அந்த சேனைகளை என்னவென்று கூறுவது? இன்று பாப்தாதா முயற்சி செய்யும் மகாரதி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னை யார் மகாரதி என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். வெகு சிலரே கையை உயர்த்தினார்கள். யார் மகாரதியாக இல்லையோ அவர்கள் தன்னை என்னவென்று நினைக்கிறார்கள்? தன்னை குதிரைப்படையைச் சேர்ந்தவர்கள் என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். யார் மகாரதி என்பதில் கையை உயர்த்தவில்லையோ அவர்களிடம் பாப்தாதா ஒரு கேள்வி கேட்கிறார். தன்னை பாப்தாதாவின் வாரிசு என்று நினைக்கிறீர்களா? யார் தன்னை குதிரைப்படையை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் தன்னை வாரிசு என்று நினைக்கிறீர்களா? வாரிசுக்கு முழுமையான அதிகாரத்தை எடுக்க வேண்டுமா அல்லது இல்லையா? லட்சியமே முழுமையான ஆஸ்தி அடைவதற்காக இருக்கும்போது பிறகு குதிரைப்படையை சேர்ந்தவர்கள் என்று ஏன்? ஒருவேளை குதிரைப்படையை சேர்ந்தவர்கள் என்றால் உங்களுடைய வரிசை எண் எங்கு செல்லும் என்று தெரியுமா? 2ஆம் நிலையில் உள்ளவர்கள் எங்கு வருவார்கள்? இவ்வளவு வளர்ப்பை பெற்றதற்கு பிறகும் கூட 2வது நிலை. ஒருவேளை வெகு காலமாக 2ஆம் நிலை முயற்சியே இருக்கிறது என்றால் ஆஸ்தியும் வெகு காலத்திற்கு 2ஆம் நிலையானது கிடைக்கும். மற்றபடி கொஞ்ச காலம் மட்டும் முதல் நிலையில் அனுபவம் செய்வார்கள். சர்வசக்திவான் தந்தையின் குழந்தைகள் என்று கூறிக்கொள்பவர்கள், மேலும் சாக்கார மற்றும் அவ்யக்த தந்தையின் பாலனையை எடுத்தவர்கள் கூட 2ஆம் நிலையா? இந்த மாதிரி வாயால் சொல்வது கூட அழகே இல்லை. இல்லையென்றால் இன்றிலிருந்து சர்வசக்திவானின் குழந்தை என்று தன்னை கூறிக்கொள்ளாதீர்கள். பாப்தாதா அந்த மாதிரி முயற்சி செய்பவர்களை குழந்தை என்று கூறாமல் என்னவென்று கூறுகிறார் தெரியுமா? பச்சே இல்லை கச்சே, அதாவது குழந்தைகள் இல்லை முதிர்ச்சியடையாதோர். இதுவரை கூட அந்த மாதிரி முயற்சி செய்யும் குழந்தைகளின் சுமான தகுதி கூட தென்படுவதில்லை.
இருந்தபோதிலும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், அதை முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். இப்பொழுதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். மகாரதியாக ஆவதற்காக 2 விஷயங்களை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அது என்ன? 1, தன்னை எப்பொழுதும் சாந்தியின் துணைவனின் கூடவே வைத்து கொள்ளுங்கள். அதாவது துணைவனின் கூடவே தன்னை வைத்து கொள்ளுங்கள். துணைவன் மற்றும் சாரதி அவர்தான் மகாரதி. முயற்சி செய்யும்போது பலகீனமாவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. தந்தையின் அன்பிற்குரியவராக ஆகியிருக்கிறீர்கள், ஆனால் தந்தையை துணைவனாக ஆக்கிக்கொள்ளவில்லை. ஒருவேளை பாப்தாதாவை எப்பொழுதும் உங்களுடைய துணைவனாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால், எங்கு பாப்தாதாவின் துணை இருக்கிறதோ அங்கு மாயா தூரத்திலிருந்தே மயக்கமடைந்து விடுகிறது. பாப்தாதாவை கொஞ்ச நேரத்திற்காக துணைவனாக ஆக்குகிறார்கள். எனவே சக்தியின் பிராப்தி அவ்வளவு ஏற்படுவதில்லை. எப்பொழுதும் பாப்தாதா உடன் இருக்கிறார் என்றால் எப்பொழுதும் பாப்தாதாவின் சந்திப்பிலேயே மூழ்கி இருக்கட்டும். மேலும் யார் மூழ்கி இருக்கிறாரோ அவருடைய ஈடுபாடு வேறு எந்த பக்கமும் செல்ல முடியாது. ஆரம்ப காலத்தில் தந்தையிடம் குழந்தைகள் என்ன உறுதிமொழி கொடுத்திருந்தார்கள்? உங்களுடனேயே சாப்பிடுவேன், உங்களுடனேயே அமர்ந்திருப்பேன், உங்களுடனேயே ஆத்மாவை மகிழ்ச்சியடைய செய்வேன். இந்த உங்களுடைய உறுதிமொழியை மறந்து விடுகிறீர்கள். ஒருவேளை முழு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் தந்தையுடன் செய்வீர்கள் என்றால் மாயாவால் இடையூறு செய்ய முடியுமா என்ன? தந்தையுடன் இருந்தீர்கள் என்றால் மாயா இடையூறு செய்யாது. மாயா அழிந்து போய்விடும். அப்படி தந்தையின் அன்பிற்குரியவர்களாக என்னவோ ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் தந்தையை துணைவனாக ஆக்கவில்லை. கையை பிடித்திருக்கிறீர்கள், துணையை எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே மாயா மூலமாக வதை செய்யப்பட்டு விடுகிறீர்கள். தவறுகளின் காரணம் கவனக்குறைவு. கவனக்குறைவு தவறுகளை செய்விக்கிறது. ஒருவேளை ஆத்மாவை பார்க்காமல் உருவத்தின் பக்கம் கவர்ச்சிக்கப்படுகிறார்கள் என்றால் பிணத்தின் மேல் அன்பு செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். பிணத்தின் மேல் அன்பு செய்பவர்கள் நம்முடைய எதிர்காலம் சுடுகாட்டில் வேலை செய்வதற்கானது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் அந்த எண்ணம் கூட வருகிறது என்றால் சுடுகாட்டின் பாடத்தை புரிந்து கொள்ளுங்கள். லட்சியம் மற்றும் நோக்கத்தை எதிரில் வைத்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் கூறுகிறீர்கள் இல்லையா? எனவே என்ன காரியம் செய்தாலும் என்ன எண்ணத்தை உருவாக்கினாலும் அதற்காக கூட லட்சியம் மற்றும் பிராப்தி, அதாவது அடையப் போவதை எதிரில் வையுங்கள். சர்வசக்திவான் தந்தை வரம் அளிப்பவரிடமிருந்து தன்னுடைய ஒவ்வொரு கல்பத்திற்கும் இந்த பாகத்தை ஏற்று நடிப்பதற்கான ஆஸ்தியை அடைவதற்காகவா வந்திருக்கிறீர்கள்? பிணத்தை உயிர் பெற செய்பவர்கள் சுடுகாட்டில் தன்னுடைய பாகத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காகவா வந்திருக்கிறார்கள்? உங்களையே கேளுங்கள். எந்த குழந்தையும் தன்னுடைய தவறுகளை ஒரு தடவை தந்தை எதிரில் வைக்கிறார். தந்தை எதிரில் தன்னுடைய குறைகளை வைத்ததற்கு பிறகு ஒருவேளை 2ஆம் முறை செய்துவிட்டார் என்றால் மன்னிக்கும் கடலின் கூடவே 100 மடங்கு தண்டனையும் நாடகப்படி தானாக கிடைத்துவிடுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை 100 மடங்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக எப்பொழுதும் பாப்தாதாவை தன்னுடைய எதிரில் வையுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் அவ்யக்த பலம் மூலமாக, அவ்யக்த ரூபம் மூலமாக சரிபார்த்து கொள்ளுங்கள். எப்படி சாக்கார பாபாவுடன் இருக்கிறார் என்றால் அவரிடம் சரிபார்த்த பிறகு நடைமுறையில் வருகிறார்கள். அதேபோல் பாப்தாதாவை அவ்யக்த ரூபத்தில் எப்பொழுதும் எதிரில் மற்றும் உடன் வைப்பதோடு ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் சரிபார்த்த பிறகு செய்யும்போது எந்த ஒரு வீணான பாவமும் நிகழாது. யார் மூலமாவது ஏதாவது விஷயத்தை கேட்கிறீர்கள் என்றால் விஷயத்தின் சுதியில் செல்லாமல் இரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இரகசியத்தை விட்டுவிட்டு சுதியை கேட்பதால் மென்மைத்தன்மை வந்துவிடுகிறது. இன்னார் இப்படி கூறுகிறார், அதனால் இப்படி ஆகிறது என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். ஆனால் யார் செய்கிறார்கள் அதன் பலனை அவசியம் அடைவார்கள். இந்த விஷயத்தை எதிரில் வையுங்கள். மற்றவர்களின் வருமானத்தை தன்னுடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மற்றவர்களின் வருமானத்தில் பார்வையும் செல்லக்கூடாது. இந்த காரணத்தினால்தான் பொறாமையும் ஏற்படுகிறது. இதற்காக தந்தையின் இந்த ஸ்லோகன் தான் அசை போட்டால்தான் போதை ஏற்படும் என்பதை நினைவு வைத்து கொள்ளுங்கள். மற்றவரின் போதையை தன்னுடைய குறிக்கோளாக ஆக்காதீர்கள். ஆனால் பாப்தாதாவின் குணம் மற்றும் காரியங்களை தன்னுடைய குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
எப்பொழுதும் பாப்தாதாவின் காரியத்தில் பாப்தாதாவுடன் நானும் அதர்மத்தின் விநாசத்திற்கு மற்றும் சத்திய தர்மத்தின் ஸ்தாபனை காரியத்திற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறேன் என்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். யார் அதர்மத்தின் விநாசத்திற்காக பொறுப்பாளராக இருக்கிறாரோ அவர் சுயம் அதர்மத்தின் காரியம் மற்றும் தெய்வீக மரியாதைகளை உடைக்கும் காரியத்தை எப்படி செய்ய முடியும்? நான் மாஸ்டர் மரியாதா புருஷோத்தமன் ஆவேன், அப்படி மரியாதைகளை உடைக்க முடியாது. அந்த மாதிரி நினைவு வைப்பதினால் சமமான மற்றும் சம்பூர்ண நிலை ஏற்பட்டுவிடும். புரிந்ததா? குறைவாக யோசியுங்கள், காரியம் அதிகம் செய்ய வேண்டும். யோசிப்பதின் அர்த்தம் நேரத்தை இழக்கக்கூடாது. படைப்பின் முடிவிற்கு முன்பு பலகீனங்கள் மற்றும் குறைகளின் முடிவை ஏற்படுத்துங்கள். பட்டியில் இருப்பவர்கள் பட்டியில் தன்னுடைய உருவம், வர்ணம் மற்றும் நடத்தைகளை மாற்றியிருக்கிறார்களா? அநேக உருவம் மாற்றுவதை நீக்கிவிட்டீர்களா? நிரந்தரமாக ஆன்மீக ரூபம் தென்பட வேண்டும், அந்த மாதிரி தன்னை மாற்றியாகிவிட்டதா? குழப்பத்தின் பெயர் அடையாளமே இருக்க வேண்டாம், அந்த மாதிரி தன்னை மாற்றியாகிவிட்டதா? அற்ப காலத்திற்காக உறுதிமொழி எடுத்து இருக்கிறீர்களா அல்லது கடைசி காலம் வரைக்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களா? தன்னுடைய பழைய விஷயங்களை, பழைய சன்ஸ்காரங்களை அந்த மாதிரி மாற்றத்தில் கொண்டு வர வேண்டும். எப்படி ஜென்மம் மாறிய பிறகு பழைய ஜென்மத்தின் விஷயங்கள் மறந்து விடுகிறதோ அந்த மாதிரி பழைய சம்ஸ்காரங்களை எரித்து விட்டீர்களா அல்லது ஆஸ்திகளை வைத்திருக்கிறீர்களா? அஸ்திகளில் மீண்டும் பூதம் பிரவேசமாகிவிடும். எனவே அஸ்திகளை சம்பூர்ண நிலை என்ற கடலில் கரைத்துவிட்டு செல்ல வேண்டும். எங்கும் மறைத்து எடுத்துச் செல்ல வேண்டாம். இல்லையென்றால் அஸ்தி தன்னுடைய நிலையை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். எண்ணங்களின் முடிவு கட்ட வேண்டும். நல்லது. நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் சிம்மாசனதாரி ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டுமே அன்றி சிம்மாசனத்தின் எதிரில் இருப்பதற்காக அல்ல. இப்பொழுது நெருக்கமானவர்களாக ஆனீர்கள் என்றால்தான் சிம்மாசனதாரியாக ஆக முடியும். எவ்வளவிற்கு ஒருவர் நெருக்கத்தில் இருப்பாரோ அவ்வளவு சமநிலையில் இருப்பார். குழந்தைகள், உங்களின் கண்களை யாராவது பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் வழி தென்படட்டும். அந்த மாதிரி கண்களில் மந்திர சக்தி இருக்கட்டும். அப்படியானால் உங்களுடைய கண்கள் எவ்வளவு சேவை செய்யும்? கண்களும் சேவை செய்யும் என்றால் நெற்றியும் சேவை செய்யும். ஆத்மாக்களுக்கு நெற்றி எதை காண்பிக்கும்? தந்தையை. உங்களின் நெற்றி மூலமாக தந்தையின் அறிமுகம் ஆக வேண்டும். அந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நெருக்கமான நட்சத்திரமாக ஆவீர்கள். சாக்கார பாபாவின் நெற்றி மற்றும் கண்கள் சேவை செய்ததை பார்த்திருக்கிறீர்கள். நெற்றியில் ஜோதி பிந்து இருந்தது, கண்களில் பிரகாசமான திரிமூர்த்தியின் நினைவு இருந்தது. அந்த மாதிரி சமமானவராக ஆக வேண்டும். சமமானவராக ஆவதால்தான் நெருக்கமானவராக ஆவீர்கள். எப்பொழுது சுயம் நீங்கள் அந்த மாதிரி நிலையில் இருப்பீர்கள் என்றால் மாயா என்ன செய்யும்? மாயா அதுவாகவே அழிந்துவிடும். குழந்தைகள், நீங்கள் முறையோடு நடப்பவர்களாக வேண்டும். ரெகுலர் என்று பாப்தாதா யாரை கோருகிறார்? யார் காலையிலிருந்து இரவு வரை என்ன காரியம் செய்தாலும் அதை ஸ்ரீமத் படி செய்கிறாரோ அவரைத்தான் ரெகுலர் என்று கூறுவது. அனைத்திலும் ரெகுலராக இருக்க வேண்டும். எண்ணத்தில், சொல்லில், செயலில், நடந்து கொள்வதில், தூங்குவதில், அனைத்திலும் ரெகுலர். ரெகுலரான பொருள் நல்லதாக இருக்கும். எவ்வளவு ஒருவர் ரெகுலராக இருப்பாரோ அவ்வளவு மற்றவர்களுக்கு சேவை சரியாக செய்ய முடியும். சேவை செய்யக்கூடியவர் என்றால் ஒரு எண்ணம் கூட சேவையின்றி இல்லாமல் இருப்பது. அந்த மாதிரி சேவை செய்யக்கூடியவர்கள் இன்னும் வேறு நிரூபணம் கூட கொடுக்க முடியும். சேவை என்றால் வாயினால் செய்வது மட்டும் இல்லை, ஆனால் அனைத்து கர்ம இந்திரியங்களும் சேவையில் ஈடுபட்டிருக்கட்டும். எப்படி வாய் பிஸியாக இருக்கிறது, அதேபோல் நெற்றி, கண்கள் சேவையில் பிஸியாக இருக்கட்டும். அனைத்து விதமான சேவைகளையும் செய்து சேவை செய்ததின் ரிசல்ட்டை கொடுக்க வேண்டும். ஒரே விதமான சேவை மூலமாக ரிசல்ட் வெளிவருவது இல்லை. பாராட்ட மட்டும் செய்வார்கள், ரிசல்ட் தேவையாக இருக்காது. அதற்காக அனைத்து விதமான சேவையிலும் ஈடுபட வேண்டும். எவ்வளவு சேவை நிறைந்தவராக இருப்பாரோ அவ்வாறே பிறரையும் தனக்கு சமமாக ஆக்குவார். பிறகு தந்தைக்கு சமமாக ஆக்குவார். நல்லது. வரதானம். அழியாத பிராப்தியின் ஆதாரத்தில் எப்பொழுதும் நிறைந்த நிலையை அனுபவம் செய்யக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் நேரடியாக பரமாத்மா பிராப்தி இருக்கிறது. நிகழ்காலத்திற்கு முன்னால் எதிர்காலம் ஒன்றுமே இல்லை.
எனவே உங்களுடைய பாடல் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது. இல்லை என்ற பொருள் பிராமணர்களின் பொக்கிஷத்தில் இல்லவே இல்லை என்பது தற்காலத்தின் மகிமையாகும். இவை அழியாத பிராப்திகளாகும். இந்த பிராப்திகளினால் நிறைந்தவராக இருந்தீர்கள் என்றால் நடத்தை மற்றும் முகம் மூலமாக எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றும் நிறைவின் விசேஷத்தன்மை தென்படும். என்ன ஆனாலும் சரி, அனைத்து பிராப்திகளையும் அடைய பெற்றவர் தனது மகிழ்ச்சியை இழக்க முடியாது. ஸ்லோகன்: பரமாத்மா அன்பின் அனுபவி ஆனீர்கள் என்றால் எந்த ஒரு தடையும் தடுத்து நிறுத்த முடியாது. நல்லது. ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।